வந்தோம். பொங்கல் வருது இல்லையா, அதனால நம்ம சட்டி பானைகளை பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியெல்லாம் எடுத்து அக்கா ஏற்கனவே கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கொஞ்சமாக நாங்கள் அரிசி வேக வச்சு கொஞ்சம் வார்மாக கொடுப்போம், தவிடு அதில் போட்டு கொடுப்போம். அதனால அரிசி அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. அதில் இருக்க தண்ணி எடுத்து வடித்த கஞ்சி தான் ஊற்றணும், சாதம் வடித்த கஞ்சி. அப்போது பாத்திரம் பழகி வெங்கலம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அது நம்ம முன்னோர்கள் எங்கள் அம்மா எல்லோரும் சொல்லி கொடுத்தது. ஸோ அதனால் தண்ணியை எடுத்து அதில் ஊறின பிறகு ஒரு நாள் பூரா ஊறின பிறகு நம்ம இந்த சட்டியில் அரிசி வடித்த கஞ்சியை நம்ம ஊற்றுவோம். அதுதான் இப்போ நம்ம பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அரிசி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இது பறிச்சுட்டு தராங்க. அக்கா காய் பறிச்சுட்டு வராங்க. காய் வந்திருக்கீங்க. ஸோ பீர்க்கங்காய் சட்னி காய்ச்சி வீட்டில் மொட்டை மாடியிலையும் கொஞ்சம் காய் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். காராமணி காய் மொட்டை மாடியில் இருக்கிறதையும் எடுத்து சமைச்சிக்கலாம். இப்போ கோழிங்களாம் தீனி சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாட்டுக்கு வச்சுருக்க அந்த சாதம் வெந்துட்டுருக்க தண்ணி, அதாவது வீட்டில் சாதம் வடிக்கக்கூடிய தண்ணி தான் அது. அதை எடுத்து நம்ம இங்கே இந்த சட்டியில் ஊற்ற போகிறோம். அங்கே பாருங்கள், கோழிக்கும் சேவலுக்கும் சண்டை நடக்குது. நம்ம வாத்து பசங்க வரானுங்க, தண்ணி குடிக்கிறானுங்க. தண்ணி தான் அது ரொம்ப இஷ்டம் இல்லையா. வயலுக்குள்ளே போய் புழுவெல்லாம் பிடிச்சி தின்னுட்டு இப்போ அரிசி சாப்பிட வந்திருக்கானுங்கெல்லாம். இதில் எடுத்து ஊற்ற போகிறோம். அக்கா எடுத்துகிட்டு இதில் ஊற்றுறாங்க. நாங்கள் கொஞ்சம் சாதத்தோடு ஊற்றினாலும் இந்த தண்ணி இப்போ கீழே ஊற்றும் போது அது மாட்டு தொட்டிக்கு தான் போகும், எங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அதனால் அதோடு தான் ஊற்றிட்டுருக்காங்க அக்கா. இப்போ இந்த மாதிரி சட்டியில் வச்சிடணுங்க. சுடுதண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா, சுடு தண்ணின்னா நான் சாதம் வடித்தது தண்ணி ஊற்றி வச்சிடணும். இது ஆறின பிறகு, இது எப்படியும் ஆறத்துக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகும். மண் சட்டி சூடு பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதை எடுத்து நாங்கள் மாட்டு தொட்டியில் ஊற்றிடுவோம். திரும்பியும் நாளைக்கும் இதே மாதிரி ஊற்றுவோம். 3 நாள் தொடர்ந்து நம்ம சாதம் வடித்த தண்ணியை ஊற்றி அதை கழுவி எடுத்து வச்சிட்டோன்னா மண் சட்டி வெங்கல பாத்திரம் மாதிரி ஆகிடுங்க உங்களுக்கு. இதுதான் மண் சட்டியை பழக்கிற ஒரு மெத்தட். இது இப்படி பழக்கிட்டு நம்ம சட்டியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பேர் அப்படியே சட்டியை வச்சிடுறாங்க, அது வெடிச்சிருது சட்டி.